மக்களே வணக்கம் மக்களே. அதாவது சமூகத்தில் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்த இராணுவ வீரரான அதாவது மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவரோட பெருமையும் அவர் வாங்கிய விருதையும் வச்சு ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டோம். அந்த வீடியோ பதிவுக்கு வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது ரஞ்சன் பாபு அப்படிங்கிற ஐடியில் வந்து அவரோட பேர் வந்து விநாயகம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இராணுவ வீரர்களை வந்து லைக்கு ஷேரு கமெண்டு ரீல்ஸுக்காக தான் வந்து மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. ரியல் லைஃப்பில் தான் போற்றப்படுறாங்க. ரியல் லைஃப்பில் வந்து அவரை வந்து மதிக்கிறது இல்லை, அவரை மதிக்காமல் அப்போ பின்தங்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே வந்து அவர் சொன்ன விஷயங்கள் வந்து 100க்கு 100 உண்மை. ஏன் அப்படின்னா, எல்லாரும் மாதிரி வந்து அவர் ஏதோ அவரும் சொல்லிட்டு போகலை. 7 முறை வந்து அரசியல் ரீதியாக வந்து அவர் போட்டி போட்டிருக்காரு. அதாவது அரசியலில் களமாடி மக்களுக்காக ஒரு சேவை செய்யணும், ஊழலற்ற ஒரு உன்னதமான அரசியலை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு 7 முறை வந்து தேர்தலில் போட்டி போட்டு அந்த 7 முறையும் வந்து மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அதற்கான வீடியோ ஆதாரங்கள் எல்லாருமே வந்து அந்த கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்காரு. அது எல்லாமே உட்காந்து பார்த்தேன். ஆனால் அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 7 முறை மக்களால் தோல்வி அடைந்தாலும் 7 எல்லையை காத்த எனக்கு 7 தோல்விகள் ஒன்றும் பெரிதல்ல அப்படிங்கிறாரு. உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட மனிதர்களை வந்து மக்கள் ஏன் தோற்கடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கேள்விக்குறியாகத்தாங்க இருக்குது. அதாவது நல்ல மனிதர்கள் எப்போதுமே வந்து காயப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, கஷ்டப்படுத்தப்பட்டு தான் இருக்காங்க. அதே மக்களால் யாருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மையோடு வந்து அவர்களுக்காக உழைக்கிறார்களோ அவர்களாலே வந்து துன்பப்பட்டுட்டு இருக்காங்க இந்த சமூகத்தில். மிக பிரபலமாக வந்து மீனாட்சி சுந்தரம் வந்து பிரபலமாக வந்து எல்லாராலையும் பேசப்பட்டுருக்கோம். ஆனால் அவரே அரசியலுக்கு வந்தால் வெல்வாரா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். மக்கள் வந்து ஒரு மீடியா, ஒரு ரீல்ஸ் அப்படிங்கிற மோகத்தில் தான் இருக்காங்களா? அதையும் தாண்டி அரசியல் விழிப்புணர்வு இருக்கா? இல்லை இப்படிப்பட்ட நல்லவர்களை ஏன் ஒதுக்குகிறார்கள், அதற்கு என்ன காரணம் என்பது வந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதாவது தேவையற்ற மனிதர்களை அரசியல் தேர்வு செய்துவிட்டு அதன் பின்பு கண்கலங்கி நிற்கிறார்கள் அதே மனிதர்களால் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எல்லா தொகுதிகளிலும், எல்லா பஞ்சாயத்துகளிலும், எல்லா ஊர்களிலும் வந்து எதையாவது மாற்ற வேண்டும், எப்படியாவது எதையாவது செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை ஆற்ற வேண்டும் என்கிற ஒரு இயற்கையான குணத்தோடு வந்து மக்கள் நிறைய பேர் களமாடிட்டுருக்காங்க. அவங்கள பற்றி எல்லாருக்கும் எல்லாவும் நல்லாவே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து நம்ம ஒதுக்கி புறந்தள்ளிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு நல்ல மனிதர்களை, ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு நேர்மையான மக்கள் சேவையை செய்வதற்கு வந்து நல்ல மனிதர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு விநாயகம் இவர்களைப் போல முன்னாள் இராணுவ வீரர்களும் போற்றப்பட வேண்டும், அவர்களுக்கும் மதிப்பளிக்க வேண்டும் என்று